எனினும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கின் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகருணார் கூட்டுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை நான் குறித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.